அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்டோபா அகாடமி நான் உங்கள் ராஜு. ஓகே, இந்த வீடியோ பதிவானது இலக்கணம் சார்ந்த 18வது வீடியோ. ஆல்ரெடி 1லேருந்து 500 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 501லேருந்து கொஷினை பார்ப்போம். சரிங்களா? ஆல்ரெடி கோல்டன் ஸ்டார் எடுத்த அனைத்து ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறி. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறி. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்டு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 1 மற்றும் 4. அதாவது முல்லைக்கு தேர் தந்து மலை மேகத்தை விட, அதாவது விட அப்படிங்கிற இடத்துல இப்போ வரணும். புகழ் பெற்றான் வள்ளல் பாரி. இந்த செகண்டில் விடங்கிற இடத்துல இப்போ வரல. அப்போ செகண்ட் தவறு. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தரத்துணிந்தான் குமணவள்ளல். சொல்லுக்காக அப்படிங்கும்போது புலவரின் சொல்லுக்காக அப்படிங்கிற இடத்துல இக்கு வரணும். இங்கே வினையச்சத்தோடு முடிகிறதுனால இங்கே பெயரச்சத்தோட விட அகர இகர ஈற்று அப்படிங்கிற அந்த வல்லின மிகும் இடம் இருக்கிறதுனால இந்த இடத்துல வல்லின எழுத்து வருது, வல்லின மெய் எழுத்து வருது. இங்கே வினையச்சம் சொல்லு ஊ அப்படின்ட்டு முடிகிறதுனால இங்கேயும் வல்லின மெய் எழுத்துக்கள், அதாவது வல்லினம் மிகுணும். அப்போ 1 4 தான் சரியான விடை. சரிங்களா? ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின் அதனுடைய புக் பேக்கில் இருக்கிறது தான். முல்லைக்கு தேர் தந்து மலை மேகத்தை விட, இந்த இடத்துல இப்போ வருதுங்களா, பெற்றான் வள்ளல் வேல்பாரி. புலவரின் சொல்லுக்காக அப்படிங்கிற இடத்துல இக்கு வருதுங்களா, சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் குமணவள்ளல். இந்த புக்குக்குள்ளே இருக்கிறது தான் எடுத்து சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறி அப்படின்ட்டு நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. 502வது கொஸ்டின். வேர் சொல்லுக்குரிய வினையச்சம் இடம்பெறாத இணையை தேர்ந்தெடுக்க. இந்த 4 ஆப்ஷனில் எது வினையச்சம் இடம் பெறலை? ஓகே, ஆன்சர் பார்ப்போம். ஆப்ஷன் பி தான் பெயரச்சத்தோடு முடிஞ்சிருக்கு. கண்ட அப்படிங்கிறது ஆவோட முடிஞ்சிருக்கு. மீதி எல்லாமே வினையச்சம்னா என்ன, ஊ ஈ அப்படிங்கிறதுல முடியணும். கரெக்டுங்களா? அப்போ வானா வாவோட வேர் சொல்லுது. இதனுடைய அப்படிங்கிறது வினையச்சம் சரியாக இருக்குது. வந்து கொல்லு அப்படிங்கிறது கொண்டு ஊவோட முடிஞ்சிருக்கு. அப்போ இதுவும் சரிதான். நெல் வேர் சொல்லோட வினையச்சம் நின்று ஊ. அப்போ காண்கிறது கண்ட ஆவுங்கிறதுனால இது மட்டும்தான் தவறாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். வாலியர் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் என்ன? வாலியர் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல். ஓகே, வாலியர் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் கட்டளை வாக்கியமாக வரணும். அதாவது ஒரு சொல்லோட அடிப்பகுதி என்னவாக இருக்கணும்? வாள் அப்படிங்கிறதான் வாள் அப்படிங்கிறது அர்த்தம். மீதி எல்லாம் பாருங்கள், வா வாலி வாலிய அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். விலை விலை விலை, இந்த லகர லகர வேறுபாடு. இந்த விலைக்கு என்ன வரும், இந்த விலைக்கு என்ன வரும், இந்த விலைக்கு என்ன வரும்? சரியான பொருள் எது? கொஸ்டின் நம்பர் 504. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். இந்த 3 இதில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் முதல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு விலையை பற்றி ஒரு மீனிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்போ அதை இந்த ஆப்ஷனில் நீங்கள் முதல்ல சூஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த விலைக்கு எனக்கு தெரியும் பொருளோட மதிப்பு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் பொருளின் மதிப்பு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்குது. அப்போ அதை வச்சு தான் நீங்கள் ஆப்ஷனையே சூஸ் பண்ணணும். அப்போ மீதி எதுவுமே பொருளின் மதிப்புங்கிறது வரல. அப்போ ரெண்டாவது நீங்கள் சூஸ் பண்ணணும். விலைனா என்ன வரும்? உண்டாக்குதல். இன்னொரு விலைக்கு விரும்பு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் ஆன்சரை சூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? இல்லை இந்த விலைக்கு உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருந்தாலோ, இல்லை இந்த லைக்கு மீனிங் தெரிஞ்சிருந்தாலோ அப்படி ஆப்ஷனை சூஸ் பண்ணி பழகுங்க. ஓகேங்களா? ஒரு சின்ன ஐடியா தான். அடுத்த கொஸ்டின்.
கீழ்கண்டவற்றுள் திசை சொற்களை கண்டறி. எந்த ஆப்ஷன் வந்து திசை சொல்லா இருக்கு? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இந்த சாவி, சன்னல், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பண்டிகை, ரயில், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வழக்கில் இருந்தாலும் அது தமிழ் சொல் இல்லை. பிற மொழியிலிருந்து வந்து தமிழில் வர்றதுனால இது வந்து திசை சொற்கள். பிற மொழிகளிலிருந்து தமிழில் இடம்பெறும் சொற்களை வந்து திசை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில். அப்போ ஆப்ஷன் பியில் தான் திசை சொற்களுங்கிறது கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த புக் பேக்கில் இருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். திசை சொற்கள் வந்து இந்த 4மே அப்படிங்கிறது நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தாமரை இலை நீர் போல அப்படிங்கிறதுக்கு உவமைக்கேற்ற பொருள் என்ன? தாமரை இலை நீர் போல. ஓகே, ஆன்சர் வந்து பற்றுதல் இன்றி. தாமரை இலை நீர் போல, ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கிறத அப்படி தான் சொல்லுவாங்க. தாமரை இலை நீர் போல அப்படின்னா பற்றுதல் இன்றி அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்தது, இதில் எது வந்து பிறவினை சொல்? இந்த 4 ஆப்ஷனில் எது பிறவினை சொற்றொடர்? ஓகே, ஆன்சர் பார்ப்போம். பிறவினை சொற்றோட கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்னது தான் பிவி சிந்து. இந்த டென்னிஸ் ஆடுற பிவி சிந்துவை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. பிவினா அதாவது கற்பித்தாள், பித்தாள், வித்தாள் இப்படி வரணும். அப்புறம் சிந்துவை, வைத்தாள், வைத்தான் அப்படின்னு வரணும். சிந்துவை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல எடுத்தோன்னே நீங்கள் பார்த்துக்கலாம், பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள், பித்தாள் அப்படின்ட்டு வர்றதுனாலேயே நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணலாம், டக்குன்னு ஆப்ஷன் டியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மீதி எல்லாமே வந்து இது வந்து வினா கேள்வி. பூங்குழலி திருக்குறள் கற்கவில்லை அப்படின்னு வந்திருக்குது. கற்றாள் அப்படிங்கிறது தன்வினையாக வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது 508. சொற்களை ஒழுங்குபடுத்துக. முறையாக பண்டமாற்று வணிகம் தொடங்கியது. இதை சரியாக சென்டென்ஸாக அமைங்க. கொஸ்டின் நம்பர் 508. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். அதாவது வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது. இதில் குழு எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா, ஆக்சுவலாக எண்டிங் லிஸ்ட்டை பார்க்கணும். சொற்களை ஒழுங்குபடுத்துக்க அப்படிங்கும்போது முறையாக பேசிக்காக காமனாக வந்து இந்த தொடங்கியது, தொடங்கின இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் வரணும். இங்கே வந்து முறையாக வரும்போது நீங்கள் இந்த 2 ஆப்ஷனையும் கன்சிடர் பண்ணாமல் மீதி 2 ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்போ முறையாக தொடங்கியது பண்டமாற்று வணிகம் அப்படின்னா அதை விட இதுதான் வந்து சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குது. வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது. இது புக்கில் இருக்கிறது தான். உங்கள் பாருங்கள், வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது, பணத்தை பயன்படுத்தும் முறையாக வளர்ந்தது. உள்ளேருந்து தான் கொஷின் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அதுதான் புக்கிலேருந்து அந்த பிடிஎஃபை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்தது எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறதோட தமிழ் சொல் என்ன? எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறதோட தமிழ் சொல். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பரிசோதனை அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறதோட தமிழ் சொல். ஓகே, அடுத்தது 510. ஒருமைப்பன்மை பிழையற்ற வாக்கியங்களை கண்டறி. ஓகே, ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி,
இது வந்து ஆக்சுவலாக எதிர்மறையில் இருக்குது, அதாவது முன்னிலைப்படுத்தி இருக்குது. முன்னிலையில் இருக்கிறவங்கள தான் நம்ம நீவீர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பகைவர் நீவீருங்கிறது எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் பகைவர் நீவீர் அப்படிங்கும்போது அங்கே அல்லீர் அப்படின்னு தான் வரணும். ஓகேங்களா? அல்லீர் அப்படின்ட்டு இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்க. அதை தான் மறுபடியும் பாருங்கள். அதாவது முன்னிலையில் ஒருத்தர் அதாவது ஒரே ஆள் இருக்கும்போது அந்த இடத்துல அல்லைன்னு வரணும். இதே வந்து பன்மையாக இருக்கும்போது ஒரு 2-3 பேர் முன்னாடி இருக்கிறாங்க, அப்போ அந்த இடத்துல நீவீர்னு சொல்லணும். அவங்கள வந்து நீவீர் அல்லீர் அப்படின்ட்டு சென்டென்ஸில் வரணும். இது வந்து எதிர்மறையாக இருக்கிற தன்மை முன்னிலை படற்கை அப்படிங்கிற 3 சென்டென்ஸை பொறுத்து அமையும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது கெடுதல் என்ற தொழிற்பெயர் எவ்வாறு திரியும் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படிங்கிறது தான் கணக்கு. இந்த கெடுதல் அப்படிங்கிற தொழிற்பெயர் எவ்வாறு திரியும்? ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இப்போ கெடுதலோட தொழிற்பெயர் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கெடுதலோட தொழிற்பெயர் வந்து கெடு. இதனுடைய நெடில் எழுத்து தான் வந்து திரிந்த தொழிற்பெயராக வரும். கேடு, கெடு, கேடு, கே கே, கு கு, அந்த மாதிரி தான் வரணும். இங்கே கெடு கேடு கெடு கோடுன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அப்போ இந்த நான் 3 ஆப்ஷனும் தவறு தான். அப்போ கெடு கே கே அப்படிங்கிறதுனால தான் அது திரியுது. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்க, அதனுடைய ஆன்சர் தான். சரிங்களா? அடுத்தது இந்த 5 நிலத்தை கொடுத்துருக்காங்க, அதனுடைய கடவுள் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த நிலத்துக்கு எந்தெந்த கடவுள்? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. குறிஞ்சி அப்படின்னா குறிஞ்சி மலை, முல்லைக்காடு, மருத வயல். அதாவது குறிஞ்சினாவே நம்ம படிக்கும்போது எப்படி படிக்கணும்? குறிஞ்சி மலைன்னு படிக்கணும், முல்லைக்காடுன்னு படிக்கணும், மருத வயல்னு படிக்கணும், நெய்தல் கடல். இப்படி படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஷார்ட்கட் என்னென்னா, குறிஞ்சி மலை, மலைனாவே மலையில் வந்து முருகன் இருப்பார், முருகன் குறி தப்பாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2. அடுத்தது முல்லை, முல்லை முள்ளு மாலு அப்படிங்கிற மாதிரி, முள்ளு மாலு திருமால் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மருதம், இது 2 ஆப்ஷனாக வச்சுக்கலாம். மருதம்னா என்ன? வயலா, வயக்காட்டில் வந்து என்னென்னு நம்ம சொல்லுவோம்? மருத நாயகம், கமல் நடித்த படம், கமல் படித்த படம் இந்தியன் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை மருத வயலில் வந்து இந்த இந்திக்காரெல்லாம் வந்து இப்போ ரன் எடுத்துட்டானுங்க, படையெடுத்துட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மருதத்துக்கு வந்து இந்திரன். நெய்தல்னா கடல், கடலில் நம்ம என்ன பண்ணுவோம்? வருண பகவானை கும்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி, கடலில் வருணன் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 2 3 4 1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருத இந்திரன், நெய்தல் வருணன். அதான் வந்து புக் பேக் இருக்குது. குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன். பாலைனா பாலைவனம், பாலையில் வந்து கொற்றவை, பாலை பால், பாலை கொட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தெய்வத்தை நம்ம இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது 513. இருபொருள் தருக. கால், கால் அப்படிங்கிறதுக்கு இருபொருள். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். அதாவது 2 பொருள் கேட்டிருக்காங்க. கால் பங்கு வகை பிரித்து கொடு. கால் பங்குங்கிறது கால் ஒரு மீனிங் கரெக்டு தான். ஈரம் பார்த்து கால், நம்ம காலை சொல்கிறோம், அப்போ இதுவும் கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. இந்த பியில் பார்த்தீங்கன்னா கால் கால் ரெண்டுமே ஒரே பொருளை தான் சொல்லுது, காலை பற்றி மட்டும்தான் சொல்லுது. ஓகேங்களா? இதுவும் அப்படி தான். இது வந்து கடல் அலைங்கிறது, இதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 514. கல்லில் நார் உரித்தல், இதுக்கு சரியான பொருத்தமான பொருள் இது. உவமையால் விளக்கப்பெறும் பொருள்.
ஓகே, கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கல்லில் எப்படி நார் உரிக்க முடியும்? அதெல்லாம் வந்து ஒரு இயலாத செயல். இயலாத செயல் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ்க்கு உண்டான சரியான உவமை. ஓகேங்களா? அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்துக. கொஸ்டின் நம்பர் 515. வரி நாயினும் அல்லில் விருந்து உவக்கும். வரி நாயினும் அல்லில் விருந்து உவக்கும். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் அப்படிங்கிறது தான் சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இது வந்து இந்த நற்றிணையில் ஒரு வரி தான் இது. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் அப்படிங்கிறது தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே சென்டென்ஸாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல கடைசியாக பார்த்திங்கன்னா அல்லில் ஆயினும் அப்படிங்கிற சென்டென்ஸ் மேக்ஸிமம் முடியாது. உவக்கும் அப்படிங்கிறது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது தவறான ஓமை இணையை தேர்ந்தெடுக்க. இந்த 4 ஆப்ஷனில் எது தவறாக இருக்குது? கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தவறாக எது இருக்குது? ஓகே, ஆன்சர் பார்ப்போம். பசுமரத்தாணி போல அப்படிங்கிறதுக்கு எளிதில் மனதில் பதிதல் கரெக்டு தான். பசுமரத்தாணி போல சிலவரோட பேச்சு வந்து எனக்கு மனசில் பதியுது அப்படின்னு சொல்லலாம். மடை திறந்த வெள்ளம் போல தங்குதடையின்றி வெளியே வர்றது தான் மடை திறந்த வெள்ளம் போல அப்படிங்கலாம். கீரியும் பாம்பும் போல ஒற்றுமைங்கிறாங்க. ஒற்றுமை வராது. கீரியும் பாம்புனா பகை வரும். பகை, துன்பம் அந்த மாதிரி வரும். பகை தான் வந்து கரெக்டு. இந்த துரோகம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. கீரியும் பாம்பு பகை, அதை தான் வந்து வரணும். அப்போ ஆப்ஷன் சி தப்பாக இருக்குது. விரலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். விரலுக்கு இறைத்த நீர் போலனா அதாவது ஒரு நீர் பாய்ச்சுறாங்கல்ல இந்த வயல்வெளியில், அதுக்கு பக்கத்தில் ஒரு செடி வளர்ந்துட்டுருக்கும், அதுக்கும் வந்து நீர் பாய்ச்சறது தான் இதனுடைய மீனிங்கு. அது ஒரு பயனற்ற செயல் தான். அப்போ இதுவும் சரி தான். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து தவறான ஊமை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், பௌவம் என்பதன் தவறான பொருள் கேட்டிருக்காங்க. பௌவம் என்பதன் தவறான பொருள். ஓகே, ஆன்சர் பாருங்கள். பௌவம்னா கடல்னு ஒரு மீனிங்கு. முன்னீர்னாலும் கடல் தான், ஆழினாலும் கடல் தான், கடல் தான். ஊழினா யுகம்னு அர்த்தம். ஊழினா யுகம்னு அர்த்தம். அப்போ தவறான பொருள் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. அடுத்தது 518. சொல் பொருள் பொருத்துக. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, கருணைனா இரக்கம் 4, மாறினா தெரியும் மலை 1. இப்போ 4 1 எதில் வந்திருக்கு? இந்த 2 ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போ இந்த 2 இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. அடுத்தது பூதளம்னா உலகம் 2. அப்போ 4 1 2 3 அதான் வரும். கும்பினா வயிறு, கும்பி. ஓகேங்களா? வயிறு. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், இதில் எது தன்வினை? தன்வினை வாக்கியம் எது? ஓகே, ஆன்சர் வந்து தன்வினைங்கிறது மனம் திருந்தினான் அப்படிங்கிறது தான் ஆன்சர். திருத்தினான் அப்படிங்கிறது திருத்திட்டான், அப்போ அது பிறவினையாக போயிடும். புரியுதுங்களா? இந்த 2ஐயும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்து இத்து இது ஒரே எழுத்து தான் மாறும். எது தன்வினை எது பிறவினை அப்படின்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா? கேட்ட கொஸ்டின் தன்வினை. மாணவன் மனம் திருந்தினான், அவன் திருந்திட்டான் அப்படிங்கிற மாதிரி. இது வினாவாக்கியம் தெரியும். மனம் திருந்தச் செய்தான் அப்படின்னாலும் பிறவினை தான். அப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்துக.
ஓகே, சென்டென்ஸை படிக்கும்போதே நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஆக்குவோம் இல்லாமை கல்லாமையை அப்படிங்கிற மாதிரி வராது. அப்போ இதுவும் வராது. அப்போ ரெண்டுமே தவறு. மீதி 2 ஆப்ஷன் என்ன? பி, டி தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். கரெக்டு தான். இல்லாமை கல்லாமை ஆக்குவோம் அப்படிங்கிறது வராது. கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் அப்படிங்கிறது தான் சரியான சென்டென்ஸு. ஓகேங்களா? அடுத்தது, இருவினைகளின் வேறுபாடு அறிந்து தவறான தொடரை தேர்ந்தெடு. நீங்கு, நீக்கு. ஓகே, ஆன்சரை பார்ப்போம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தவறான தொடர் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ பெயரை நீக்கியவுடன் பள்ளியை விட்டு நீங்கு. என் பேரை நீக்கிடு, நான் பள்ளியை விட்டு வெளியேறேன். இந்த நீங்குக்கிறது வெளியேறேன். அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. இக்குழுவை விட்டு நான் நீங்க வேண்டுமானால், நான் வெளியேற வேண்டுமானால் என் பெயரை நீக்கு. கரெக்டு தான். என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு. சென்டென்ஸே வரல. என் பெயரை வெளியேற நினைத்தால், இதை நீக்க நினைத்தால் வெளியேறு. அது சென்டென்ஸாக கரெக்டாக அமையலை. தவறான பதிவுகள் நீங்க வேண்டுமென்று நினைத்து, வெளியேற வேண்டுமென்று நினைத்து நீக்கிவிட்டேன். சரிதான். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து தவறான தொடர். ஆப்ஷன் சி தான் வந்து தவறான தொடர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்துக தான். வேணா பாருங்கள், ஒவ்வொரு கேள்வியும் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் தான் மாறும். கண்ணை மூடிட்டு ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிடலாம். வேணால் சென்டென்ஸ் பாருங்கள், குறிப்பிட்டுள்ளார் கம்பருங்கிறது இந்த இடத்துல எதுவுமே வந்து சென்டென்ஸ் ஃபினிஷிங் ஆகாமல் இருக்குது. இது ஒன்று தான் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம படிக்கும்போது எப்படி, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். மீதி எந்த ஆப்ஷனுமே வந்து சரியாக அமையலை. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. அடுத்தது, இந்த தலை அப்படிங்கிறது எந்த டேஷுக்கு சரியாக இருக்கும்? ஓகே, ஆன்சர் பாருங்கள். 4லையுமே உழந்தும் கரெக்டு தான். உழந்தும் உரலே வருமா உழவே வருமா அப்படின்னு பார்த்தா இந்த லா வராது. உழவேக்கு இந்த லா தான் வரணும். அப்போ உழந்தும் உழவே அப்படிங்கிறது தான் வந்து தலை அப்படின்ட்டு நம்ம புக் பேக்கில் இருக்கிறது. உழந்தும் உழவே தலை அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் டி தான். அதாவது சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை அப்படிங்கிற திருக்குறளில் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்னது? பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும், அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. இதில் இன்னொரு இது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இணைப்பு சொல்லாக கூட கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த அதனால் அப்படிங்கிறத விட்டுட்டு மீதி வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. என்ன? எனவே, அதனால், ஆகையால், மேலும் அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துலேருந்து நீங்கள் இணைப்பு சொல்லையும் ஒரு கொஸ்டினாக எடுத்துக்கலாம். பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும், அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. ஓகேங்களா? அப்போ உழந்தும் உழவே தலை அப்படிங்கிற இடத்துல உழவே அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் அதேமாரி தொடுதல் அப்படிங்கிறது எந்த டேஷ் செட் ஆகும்? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். அதாவது காற்றின் மெல்லிய தொடுதல், காற்று வந்து மெதுவாக தொடுறதுனால தான் அந்த பூக்கள் வந்து தலையாட வைக்கிறது அப்படின்ட்டு மீனிங்கு. இங்கே வந்து கைகளில் நேர்த்தியான தொடுத்தல் அப்படின்னு வரணும். தொடுத்தல் ஒரு இத்து சேர்த்தி வரணும்.
சூடான பொருளை கையால் தொடாமல் இருக்க வேண்டும், தொடாமல் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு தான் வரணும். இங்கே தொட்டா சுருங்கி, இந்த தொட்டா சுருங்கி நம்ம படிப்போம்ல, தொட்டா சுருங்கி என்பது ஒரு வகை தாவரம். அப்போ தொடுதல் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ, காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. ஓகே, ஒரு இணைப்பு சொல் தான். செல்வத்தின் பயன் ஈதல் டேஷ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா செல்வத்தின் பயன் ஈதல், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். எனவே அப்படிங்கிறது தான் சரியான இணைப்பு சொல். இதெல்லாம் வராது. இல்லை என்றால் பிறர் கொடுத்து மகிழ்வோம், அதுபோல் மேலும் இதெல்லாம் வராது. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 526. இந்த மலை அப்படிங்கிற பொருள் தரும் சொற்களை எந்த ஆப்ஷன் சரியாக இருக்குது? (526) மலை அப்படிங்கிற ஒரு சொல்லோட பொருட்கள் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரி. அதாவது வெறுப்பு அப்படிங்கிறது மலை தான், அசலம் அப்படிங்கிறதும் மலை தான். ஆனால் இந்த இடத்துல பொறுப்பு அப்படிங்கிறது மலை தான், வேங்கடம் அப்படிங்கிறது மலையோட பேர். வேங்கட மலை, திருப்பதி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 4 ஆப்ஷனில் பார்த்திங்க, இந்த 2 ஆப்ஷனில் கம்பேர் பண்ணும்போது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்னா பொறுப்பு, வெறுப்பு, அசலம், இந்த ஆப்ஷன் ஏ தான் சரி. வேங்கடம் அப்படிங்கிறது ஒரு மலை, வேங்கட மலை அப்படிம்பாங்க. இப்போ திருவண்ணாமலை, திருச்செங்கோடு மலை அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு மீனிங் அது. இப்போ இந்த ஆப்ஷனை கொடுக்காம வேறு எதையோ ஒன்று கொடுத்துட்டு இதை கொடுத்தாங்கன்னா அப்போ இதுதான் சரியாக வரும். ஓகேங்களா? நீங்கள் அந்த சென்டென்ஸை பொறுத்து தான் ஆன்சர் பண்ணணும். இப்போ மலைக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இது பாருங்கள், புக்கில் இருக்கிறது தான், அப்படியே பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு மலைக்கு பார்த்தோமா, அதாவது வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு, இது எல்லாமே மலைக்கு உண்டான வேறு பெயர்கள். ஓகேங்களா? அழகுக்கு பொலிவு, எழில், வனப்பு, இந்த மாதிரி மீனிங் இருக்குது. இரக்கம், அருள், பரிவு, கருணை. கிளிக்கு தத்தைன்னு ஒரு பேர் இருக்குது, சுகம்னு ஒரு பேர் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க, சுகம்னு ஒரு பேர் இருக்குது. கிள்ளை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. கதிரவன்னா ஆதவன், பகலவன், ஞாயிறு, இதெல்லாம் கதிரவன் உண்டான வேறு பெயர்கள். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், பிழையற்ற தொடர் எது? 527. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். பிழையற்ற தொடர் அப்படின்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓர் அந்த வேறுபாடு தான் நாம் பார்க்கணும். அப்படி தான் இங்கே சென்டென்ஸ் அமைஞ்சிருக்கு. இப்போ மாலை நடக்கும் ஓர் பொதுக்கூட்டத்திற்கு, போங்கிறது உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? வரணும். அப்போ பொதுக்கூட்டத்திற்கு முன்னாடி அப்படிங்கிறது தான் நாம் ஆப்ஷனாக எடுத்துக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏவையும் ஆப்ஷன் டியையும் கன்சிடர் பண்ணாமல் மீதி 2 நாம் எடுத்துக்கலாம். சரி, பொதுக்கூட்டத்திற்கு கரெக்டாக 2லையுமே வந்துருச்சு. சரி, ஓகே, ஒரு அமைச்சர் வருமா, அமைச்சர் வருமா அப்படின்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரும்? அப்படிங்கிறத வரணும். அப்போ ஆப்ஷன் சி தான் மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு அமைச்சர் தலைமை தாங்குகிறார் அப்படின்ட்டு நாம் சென்டென்ஸ் அமைக்கணும். அப்போ பிழையற்ற தொடர் அப்படின்னா ஆப்ஷன் சி தான். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 528. இதில் சரியான சொல், சரியான பொருந்தும் இணை எது? நந்தவனம் இசை, பார் பூஞ்சோலை, பனி உலகம், இளைத்து செய்து. இதில் சரியாக பொருந்தும் இணை அப்படின்னா இளைத்து செய்து அப்படிங்கிற அது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா இளைத்துக்கு பதித்து அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. இது கொஸ்டினில் பாருங்கள், நந்தவனம் அப்படின்னா
பூஞ்சோலைன்னு அர்த்தம். இங்கே இசைன்னு கொடுத்துருக்காங்க. பார்னா உலகம்னு வரணும், பூஞ்சோலை கொடுத்துருக்காங்க, தப்பு. பணினா வேலை, இந்த 3 சுழி நீ வருதில்ல, அது வேலைன்னு வரணும், இங்கே உலகம்னு கொடுத்துருக்காங்க. அதான் நந்தவனம்னா பூஞ்சோலை, பார்னா உலகம், பண்ணுனா இசை, இளைத்துனா பதித்து, செய்து, இது எல்லாமே மீனிங் வரும். செய்தும் மீனிங் வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியாக அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமைப்பன்மை பிழையற்ற சொல் எது? கண்ணகியின் சிலம்பு டேஷ். ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். இது எதிர்மறையில் எப்படின்னா படற்கையில் இருக்குது. படற்கையில் வரும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஆக்சுவலாக கண்ணகியின் சிலம்பு அப்படின்னா உரிமை. படற்கையில் உரிமை, அதாவது படற்கையில் வந்து ஒரே நிமிஷம், ஒன்றன் பால். படற்கையில் வந்து ஒன்றன் பால். கண்ணகியின் சிலம்பு அப்படிங்கும்போது ஒன்றன் பாலை குறிக்கும்போது இது அது அப்படின்னு வரணும். இதே பலவின் பாலாக இருந்தால் மட்டும்தான் இவை அவை அப்படின்னு வரணும். ஓகேங்களா? இப்போ அந்த இடத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ணகியின் சிலம்பு இது வன்று அப்படிங்கிறது தான் சரியாக இருக்குது. சரிங்களா? இவை அல்ல அப்படின்னா அங்கே பன்மையாக, அதாவது பலவின் பாலாக இருக்கணும். ஓகேங்களா? இங்கே ஒன்றன் பாலாக இருக்கிறதுனால தான் அந்த விஷயமே. இந்த சாப்டர் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் தன்மையில் உரிமை வந்தால் என்ன, பன்மை வந்தால் என்ன வரும்? அல்லேன், அல்லோம் அப்படிங்கிறது, அல்லை, அல்லீர், இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 530, அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படிங்கிறது எந்த வகையான தொடர், என்ன வகையான வாக்கியம்? கொஸ்டின் கேட்கும்போது டைப் ஆட்டோமேட்டிக்காக தோணும். வருவித்தார் அப்படின்னா பிறவினை தொடர். ஓகேங்களா? வருவித்தார் அப்படின்னாவே பிறவினை தொடர். அடுத்தது, இதில் சரியான இணை எது? உத்தரவு, பணி, கஜானா, வருவாய், பாக்கினா இழப்பு, அலங்காரம்னா ஒப்பனை. ஓகே, ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம் ஒப்பனைங்கிறது தான் சரியாக இருக்குது. மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு, மாறி இருக்குது. அதுக்கு உண்டான ஒரு 30 எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அப்படியே லைட்டாக பார்ப்போம். அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர்னு தான் அர்த்தம். இப்போ இதுக்குள்ளே இருக்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ என்ன கேட்டாங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ என்ன கேட்டாங்க? அலங்காரம்னா ஒப்பனை, சரியாக இருந்தது. பாக்கினா நிலுவைன்னு அர்த்தம். இதே வந்து கஜானானா கருவூலம் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று என்ன கேட்டிருந்தாங்க? லஞ்சம். உத்தரவுனா பணி அங்கே கொடுத்துருந்தாங்க. உத்தரவுனா ஆக்சுவலாக வந்து ஆணை. உத்தரவுனா ஆணை. மீதியெல்லாம் பாருங்கள், அதிகாரினா அலுவலர், அதிபர் தலைவர், அந்நியர் அப்படின்னா அயலார், அபிஷேகம் நீராட்டு, அபூர்வம் புதுமை, அனுமதி இசைவு, ஆபத்துனா இடர், ஆராதனைனா வழிபாடு, ஆசீர்வாதம்னா வாழ்த்து. தமிழ் சொல் பாருங்கள், ஆசீர்வாதத்துக்கு வாழ்த்து. லஞ்சம்னா கையூட்டு, லஞ்சம்னா கையூட்டு. லாபம்னா வருவாய். உத்தியோகம்னா தான் பணி, உத்தியோகம்னா பணி. உபயோகம்னா பயன். கிராமம்னா சிற்றூர். குமாரன்னா மகன். சாவி திறவுகோல். நஷ்டம்னா இழப்பு. நாஷ்டா சிற்றுண்டி. விஞ்ஞானம் அறிவியல். ஜனங்கள் மக்கள். நிபுணர் வல்லுனர். ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை தெரியும். டீ ஸ்டால் தேநீர் கடை பஸ் ஸ்டாண்ட் போஸ்ட் ஆஃபீஸ். ஓகேங்களா? இது பிடிஎஃபாக கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் 532. எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடியேற்றி பறந்தார். ஓமையின் பொருள் என்ன? எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடியேற்றி பறந்தார் அப்படின்னா புகழ்பெற்று விளங்கினார் அப்படிங்கிறத ஆன்சர். ஆப்ஷன் பி தான். நீண்ட காலம் இருப்பது அப்படிங்கிறது வராது. புகழ்பெற்று விளங்குதல். அடுத்தது 533. இந்த உன் எனும் வேர்ச்சொல்லிலிருந்து வினையாளனின் பெயரை
கண்டுபிடிக்க. உன் என்னும் வேர்ச்சொல்லிலிருந்து வினையாளனின் பெயர். ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, உண்டவன். வினையாளன் பெயருடைய ஷார்ட்கட்டே வந்து அவன் அவள் அப்படிங்கிறது முடியணும். ஓகேங்களா, அவன் அவள் அப்படிங்கிறதோட முடிகிற மாதிரி இருக்கணும். அப்போ உண்டவன், உண்டானுங்கிறது வினை முற்றாயிரும், உண்டுங்கிறது வினையச்சமாயிரும், உண்டங்கிறது பெயரச்சமாயிரும். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், தருகுவென் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் என்ன? தருகுவென் என்பதோட வேர்ச்சொல் வந்து ஆப்ஷன் சி, தா அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஏன்னா தருகுவெண்ணை பிரித்தோம்னா தா கூட்டல் கூ கூட்டல் யூ கூட்டல் என்ன அப்படின்னு பிரிக்கிற மாதிரி வரும். இந்த பகுதியானது தான் நம்ம வேர்ச்சொல்னு சொல்லுவோம். அப்போ தா தான் வந்து வேர்ச்சொல். ஓகேங்களா, அதேமாரி அடுத்தது காப்பார் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் என்ன? காப்பார். ஓகே, காப்பாரோட வேர்ச்சொல் வந்து ஆப்ஷன் பி, கா அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் 536. சரியான தொடர் எது? ஓகே, ஆன்சரை பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த ஊன் வந்து உணவுன்னு அர்த்தம். இந்த ஊன்னா இறைச்சின்னு அர்த்தம். கறியை தான் வந்து இந்த ஊன் அப்படிம்போம். இப்போ சென்டென்ஸை பார்க்கும்போது நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டு விட்டேன் அப்படின்னா நான் உணவு உண்ணும் வழக்கத்தை அப்படிங்கிறது மேக்ஸிமம் வராது. அப்படியே இங்கே வந்திருந்தாலுமே வழக்கம் அப்படிங்கிறதுக்கு இந்த லா தான் வரணும். இந்த லா வராது. அப்போ ஆப்ஷன் ஏவையும் ஆப்ஷன் டியையும் நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ மீதி ரெண்டில் என்ன? நான் ஊன் உண்ணும்னா நான் கறி தின்னும் வழக்கத்தை, உண்ணும் வழக்கத்தை அப்படிங்கும்போது இந்த இன்னும் வரக்கூடாது. ஓகேங்களா, 3 சுழி இன்னு தான் வரணும். அப்போ ஆப்ஷன் பி தான் நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டு விட்டேன் அப்படிங்கிற சென்டென்ஸு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, சில சொல்லோட மீனிங்கை பார்ப்போம். புக் பேக்கில் இருக்கிறது தான். இங்கே பாருங்கள், அரண் 3 சுழி இன்னு. அரண் அப்படின்னா மதில், பாதுகாப்பு, கோட்டை. ஒரு நிமிஷம் ஜூம் பண்ணிக்கிறேன். அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்குது. இதே அரண் 2 சுழி இன்னு வந்ததுன்னா சிவன். சிவனுக்கு வந்து 2 சுழி இன்னு வரணும். சிவனுக்கும் 2 சுழி இன்னு தான், இந்த அரணுக்கு 2 சுழி இன்னு தான். ஓகேங்களா, அன்னம் மேல்வாய். அன்னம்னா மேல்வாய். இந்த அன்னம்னா பறவை, ஒரு பறவை குறிக்கிறது. ஆணி, இந்த 3 சுழி நீக்கு செவுத்தில் அடிக்கிற ஆணியை சொல்லுவோம்ல அது. இதே ஆணினா மாதத்தில் ஆணி மாதம் அப்படிங்கிறது. ஆணை அப்படின்னா கட்டளையிடுறது, ஆணையிடு அப்படின்ட்டு. இந்த ஆணைனா யானை. உண்ணு அப்படின்னா அதான் சாப்பிடு. உண்ணு அப்படின்னா சாப்பிடு. இதே உண்ணு, உன்னித்துப்பார் அப்படிம்பாங்கல்ல, நினச்சிப்பார், உன்னிப்பார் அப்படிம்பாங்க. இப்போ நாம் பார்த்தது தான் 3 சுழி இன்னு ஊனுனா உணவு. இதே 2 சுழி இன்னுனா இறைச்சி. என்ன 3 சுழி இன்னு, என்ன அப்படின்னா எண்ணம், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நினைக்க, எண்ணி பார்க்க அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா கொஸ்டின் மார்க்கு, என்ன அப்படிங்கிறது. கணை அப்படின்னா அம்பு, முக்கியமான பாயிண்ட் இது. 3 சுழி நை. கணை அப்படின்னா அம்பு. இந்த கணைனா கணைக்கிறது, கணைத்தல் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், பிழையற்ற வாக்கியம் எது? ஓகே, ஆன்சர் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தன்மை முன்னிலை படற்கை அப்படிங்கிற எதிர்மறையிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். என்ன அப்படின்னா
பானையை உடைத்தது கண்ணன் அல்ல அப்படிங்கும்போது இது ஒரு ஆண்பாலை குறிக்குது. ஒரு தன்னிலையோ இல்லை முன்னாடி இருக்கிறவங்களையோ வச்சு மென்ஷன் பண்ணல. படற்கையில் ஆண்பாலை குறிக்குது. படற்கையில் ஆண்பால் குறிக்கும்போது என்ன வரும் அப்படின்னா, பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் அப்படின்னு வரணும். பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் அப்படின்னு வரணும். நம்ம பார்த்தோம்ல, அதாவது படற்கையில் ஆண்பால் வந்தால் அல்லன், இதே பெண்பால் வந்தால் அல்லல், அல்லர் பலர்பால் வந்தால். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் 538. விண்ணம் அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் என்ன? விண்ணம். ஓகே, ஆன்சர் பார்ப்போம். விண்ணம் அப்படிங்கிறோட மீனிங் வந்து சேதம்னு அர்த்தம். விண்ணம் அப்படிங்கிறதோட மீனிங் வந்து சேதம். அப்போ ஆப்போசிட் வேர்டு என்ன வரும் அப்படின்னா சேதமற்ற. ஆப்ஷன் டி. விண்ணம் அப்படிங்கிறதோட ஆப்போசிட் வேர்டு வந்து சேதமற்ற. இந்த புக்கில் இருக்கிறது பார்ப்போம். விண்ணம் அப்படின்னா சேதம். ஓகேங்களா? முகில்னா மேகம். அப்போ அதுதான் நம்ம மீனிங் தெரிஞ்சால் தான் அந்த ஆப்போசிட் வேர்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கெடிகலங்கி மிக வருந்தி, சம்பரமுடன் முறையாக, சேகரம் இது முக்கியமான இது கூட்டம். சேகரம் அப்படின்னா கூட்டம். வாகு இப்போ சரியாகன்னு வாகுனா சரியாகங்கிறாங்க. இப்போ வாகுவோட எதிர்ச்சொல் அப்படின்னா அப்படி கொஸ்டின் கேட்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? தவறாக அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணணும். காலன் யமன், மெத்த மிகவும். புரியுதுங்களா? வாகுனா சரியாக. ஓகே, அடுத்த கொஸ்டின் 539. ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக. ஓகே, ஆன்சர் பள்ளி மாணவர்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பள்ளி மாணவர்கள் அப்படின்னா பன்மை ஆயிடுச்சு. பன்மைன்னு வந்தாவே திட்டமிடுகிறான் வராது, ஒரு ஆள் குறிக்கிற மாதிரி இருக்குது. திட்டமிடுகிறார் அப்படின்னாலும் ஒருத்தர் மரியாதை நிமித்தமாக குறிக்கிற மாதிரி இருக்குது, அப்படி வராது. திட்டமிடுகின்றது அப்படின்னா அது அக்ரீனியில் வந்துடுது. அப்போ திட்டமிடுகிறார்கள் அப்படின்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்தது ஒருமைப்பன்மை நீக்கி எழுதுக தான் 540. ஓகே, இதுவும் ஒரு எதிர்மறையில் வந்த ஒரு ஒருமைப்பன்மை தான். இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இவை பழங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இவை பழங்கள் அப்படின்னா பன்மை தானே. பன்மைனா என்ன வரணும்? அல்ல அப்படின்னு முடியணும். இவை பழங்கள் அல்ல அப்படின்னு முடியணும். அப்போ இங்கே பழங்கள் அன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தவறு. பழங்கள் அன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறு. இங்கேயும் அதே தான். அப்போ மூணுலையுமே பழங்கள் அன்று தவறு தான். இது பழம் அன்று அப்படின்னா இதுதான் வந்து சரியாக இருக்குது. ஒரு பழம் அன்று ஒருமையில் இருக்கிறதுனால. புரியுதுங்களா? படற்கையில் ஒரு ஒன்றன் பாலாக இருக்கிறதுனால. ஓகேங்களா? படற்கையில் ஒன்றன் பாலாக வந்தால் அன்று அப்படின்ட்டு முடியணும். அடுத்த கொஸ்டின், ராமன் குயனிடம் விடுனனு கடிது என்றான். இந்த கடிது அப்படிங்கிறதோட பொருள் என்ன? கடிது கடிது அப்படிங்கிறோட பொருள் வந்து விரைவாக அப்படிங்கிறது தான் மீனிங்கு. ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் சரியான விடை. 541க்கு ஆப்ஷன் டி. ஓகே, பொறுத்துக. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. யானர்னா புது வருவாய் 3, வாரினா வருவாய் 4, ஓதை அப்படின்னா
ஓசை 1, முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடின்றி 2. அப்போ ஆப்ஷன் 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. புக் பேக்கில் இருக்கிறது தான், இதை படிச்சுருந்தால் நமக்கு அது ஆன்சர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதாவது முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடின்றி, வாரி அப்படின்னா வாரி வருவாய், அப்புறம் யானர்னா என்ன சொல்லியிருக்காங்க, புது வருவாய். மீதியெல்லாம் பாருங்கள், ஓதைனா ஓசை, ஓ ஓ அப்படின்ட்டு. வைகுக தங்குக, வெறி அப்படின்னா அஞ்சி, எஞ்சாமை குறைவின்றி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், இரட்டை கிளவி போல் உவமை கூறும் யாதென, உவமை கூறும் பொருள் என்ன? இந்த இரட்டை கிளவியாக வர்ற ஒவ்வொன்றும் என்ன ஊமை கூறுது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகே, ஆன்சர் ஒற்றுமை. இரட்டை கிளவி எல்லாமே ஒரே மாதிரி ஒற்றுமையாக தான் இருக்கும். அப்போ அதனுடைய ஊமை வந்து ஒற்றுமை அப்படிங்கிறது தான், ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது, இந்த 4 ஊமைக்குரிய பொருளில் எது வந்து கொஸ்டின் பாருங்கள், பொருந்தா இணை. ஓகே, ஆன்சர் வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெளிவாக பேசுகிறாரு அப்படின்ட்டு வரும். கரெக்டு தான். நகமும் சதை அப்படின்னாவே நட்பு, கரெக்டு தான். நீர்மேல் எழுத்து போல, நீர்மேல் எழுத்து எழுதுனா என்ன, நிற்காது, நிலை இல்லாமல் இருக்கும், நிலையின்மைங்கிறது கரெக்டு தான். மலைமுகம் காணா பயிர் போல அப்படிங்கிறது ஒரு தவிப்பு, துன்பம் அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் வரணும். இங்கே உவகைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து பொருந்தா இணை. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் 545, நிறுத்தற்குரிய அறிதல். மாணவர்கள் ஆம் என்பதைப் போல தலையாட்டினார்கள். ஓகே, ஆன்சர் பாருங்கள். மாணவர்கள் ஆம் என்பதைப் போல அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சொல்ல பர்டிகுலராக எப்படி தலையாட்டினாங்க அப்படின்னா ஆம் அப்படின்னு தலையாட்டிருக்காங்க. அப்போ ஒரு சொல்லை வந்து பர்டிகுலராக வந்து அழுத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ மாணவர்கள் ஆம் அப்படிங்கிற ஒரு சொல்ல, ஒரு சென்டென்ஸாக ஒரு சொல்லை வந்து பர்டிகுலராக சொல்லும்போது அங்கே சிங்கிள் கொட்டேஷன் வரணும். என்பதை போல தலையாட்டினார்கள் அப்படிங்கிறது தான் சரியான விடை, ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் 546, துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். இதை வந்து பிழை இல்லாமல் எழுதணும். ஓகே, ஆன்சர் துன்பத்தை பொறுத்து கொள்பவனே அப்படிங்கிறத வரணும். துன்பத்தால் வராது, துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். ஓகே, அடுத்த கொஸ்டின், இதில் எது பொருந்தாமல் இருக்குது? ஔவையார், காவற்பெண்டு, நீலாம்பிகையார், நப்பசலையார். ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீலாம்பிகையார் அப்படிங்கிறது தான் பொருந்தாமல் இருக்காரு. ஏன்னு கேட்டால் இந்த ஔவையார், காவற்பெண்டு, நப்பசலையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதிமந்தியார், வெண்ணி குயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முல்லையார், நக்கண்ணையார், காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார், நப்பசலையார், காவற்பெண்டு இவங்களாம் வந்து சங்ககால பெண்பார் புலவர்களில் சிலர். சரி, ஓகே. அப்போ நீலாம்பிகையார் யார் அப்படின்னா தனித்தமிழில் சிறந்த முக்கியத்துவம் வாய்ந்தவர் தான் நீலாம்பிகை அம்மையார் அப்படின்வாங்க. அப்போ அதில் வந்து கொஞ்சம் பொருந்தாமல் இருக்கிற யார் அப்படின்னா நீலாம்பிகை அம்மையார். ஓகேங்களா. அடுத்தது 548, இதுவும் பொறுத்துக தான். ஒரு நிமிஷம் ஜூம் பண்ணிக்கிறேன்.
ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4312. கனகச்சுனை அப்படின்னா பொன்வண்ண நீர்நிலை. இது புக் பேக்கில் இருக்கிறத பார்த்துக்கலாம். 4312 அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கனகச்சுனை அப்படின்னா பொன்வண்ண நீர்நிலை. பண்ணுனா இசை. மதவேளங்கள் மத யானைகள். முரளும் முழங்கும் பலவை முதிர்ந்த மூங்கில். ஓகேங்களா? 549. ஒன்று கூட்டல் இடம் என்ன ஆன்சர் வரும்? ஒன்று கூட்டல் இடம். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். ஒன்று கூட்டல் இடம் ஓர் இடம் அப்படின்னு தான் வரணும். ஓர் இடம் அப்படிங்கும்போதே வந்திருக்கு. உயிரெழுத்து வரும்போது ஓர் வரணும் அப்படிங்கிறதான் இங்கே கான்செப்ட்டு. இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பாருங்கள், 3 ஆப்ஷன்லையும் பாருங்கள் ஓர் அப்படின்னு மென்ஷன் பண்ணாமல் இருக்குது. அப்படி இருந்தாலும் சேர்த்து எழுதுகன்னு கேட்கல, சரியான எண்ணடைன்னு கொடுத்து அந்த ஓரை கொடுக்கல. அப்போ ஓரிடம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது 550. கனகம் அப்படின்னா என்ன? கானகம் அப்படின்னா என்ன? ஓகே, ஆன்சர் வந்து இதை பார்த்த உடனே நீங்கள் முதல்ல இந்த 2ல் ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ கானகம்னா காடு. 4 ஆப்ஷனில் 2வது எங்கே காடு இருக்குது? இது தான் இருக்குது. அவ்வளோதான், அதுதான் ஆன்சர். கனகம்னா பொன், கானகம்னா காடு. ஓகேங்களா? இங்கே கனகம் ஃபஸ்ட்டே காடு கொடுத்துட்டாங்க. ஆன்சர் சி, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஓகே, எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறி. ஓகே, ஆன்சர் பார்ப்போம் ஒவ்வொன்றா. நானும் அவனும் உள்ளே சென்றோம், சரியாக தான் இருக்குது. இது சரி. எனக்கு மிதிவண்டினா ரொம்ப ஆசை, மிகவும் ஆசை அப்படின்னு வரணும். அப்போ இது தவறு. மிதிவண்டியில் அவ்வளோ தூரம் அப்படின்னு வராது. நீண்ட தூரம் அப்படிங்கிற மாதிரி தான் வரணும், போகலாமா அப்படின்ட்டு. அப்போ இதுவும் தவறு. ஏன் முடியாது? சரி. அப்போ 1, 4 எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. ஓகேங்களா? அடுத்தது, எது தவறான நிறுத்தற் குறியீடு? ஓகே, ஆன்சர் பார்ப்போம். மாவட்ட ஆட்சியர் கொடியேற்றினார். இதில் எதுவுமே தேவையில்லை, கரெக்டாக தான் இருக்குது. எழில் என்ன சாப்பிட்டாய்? எழில் என்ன சாப்பிட்டாய் அப்படின்னு கேள்விக்குறி, கரெக்டாக தான் இருக்குது. மா, பலா, வாழை கரெக்டு என்பன முக்கணிகள், இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. கார்மேகம் கடுமையாக உழைத்தார். ஓகே, அதனால் வாழ்வில் உயர்ந்தார் அப்படின்னா கார்மேகம் கடுமையாக உழைத்தார் அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வரணும், இணைப்பு சொல் வருது. அப்போ இந்த இடத்துல கமா வரக்கூடாது. அப்போ இந்த ஒன்று தான் தவறாக இருக்குது. ஓகேங்களா? 553. அதே நிறுத்தற்குறி தான். எது சரியாக இருக்குது? ஓகே, ஆன்சர் பார்ப்போம். இதில் எல்லாமே பாருங்கள். செல்வி பாடம் படித்தாயா? கேள்விக்குறி வரணும், தப்பாக இருக்குது. இந்த ஊரின் பெயர் என்ன? கேள்விக்குறி வரணும், தப்பாக இருக்குது. பூ பழம் பாக்கு வாங்கி வா, கேள்விக்குறி வரணும், தப்பாக இருக்குது. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா, சரியாக இருக்குது. இந்த நிறுத்தற்குறியை பொறுத்த வரைக்கும் இந்த ஐயா அப்படிங்கிற இடத்துல இந்த உணர்ச்சி வாக்கியம் மேக்சிமம் வருது. அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, சென்டென்ஸை பொறுத்து. அதேமாரி உணர்ச்சி வாக்கியம் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே தான் வரணும், அதுக்கப்புறம் வரக்கூடாது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கொஸ்டின் பாருங்கள், எவ்வளோ டஃப்பாக கேட்டிருக்காங்க. ஆன்சர் இணையான தமிழ் சொல் என்ன? இதுக்கு யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான்.
ஓகே, பர்ஃபெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி தான். அவன் ஆன்சர் அப்படிங்கிறோட இணையான தமிழ் சொல் மட்டும் தான் கேட்டிருக்கான். மிகச்சரியான விடை, சரியான விடை இதெல்லாம் வராது. விடை அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஓகே, அகர வரிசைப்படுத்து. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அகர வரிசையில் ஃபஸ்ட்டு ஆக்காய்க்கு வரிசை வருது. ஆ, ஊ கரெக்டு. அடுத்தது ஓ வரணும். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஊ இது தப்பாக இருக்குது. அப்போ இதை நம்ம விட்டுடலாம். மீதி 3 தான் பார்க்கணும். ஆ, அவரை, உரைத்தல், ஒருவர், இந்த 3 கரெக்டாக இருக்குது. அடுத்தது நா வருமா வா வருமா அப்படின்னா நான் தான் ஃபஸ்ட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் வா வரிசை வரும். அப்போ இதையும் நாம் கன்சிடர் பண்ண தேவையில்லை. மீதி 2 மட்டும் தான் பார்க்கணும். இப்போ நன்று நன்று கரெக்டாக இருக்குது. வந்தால் வந்தால் கரெக்டாக இருக்குது. விருந்தினர் வியந்து. இப்போ வி ஓகே தான். ஆனால் ஃபஸ்ட்டு 2வது எழுத்து ரூ வரணுமா யா வரணுமா அப்படின்னா காங்கா சாட்டா நாத்தா பா ரா அப்படிங்கும்போது ரா வரிசை தான் வரணும். அப்போ விருந்தினர் சாரி யா தான் வரணும். ஓகேங்களா? காங்கா சாட்டா நாத்தா யா ரா யாக்கு அப்புறம் தான் அந்த ரா வரிசை வரும். அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து சரியாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, 556. வென்றார் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் என்ன? வென்றார் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் வெண் கிடையாது, வென்று கிடையாது, இந்த வெள்ளு கிடையாது. இந்த வெள்ளு தான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது இந்த மனம்னா என்ன? இந்த மனம்னா என்ன? (557). ஓகே, ஆன்சர் இந்த மனம்னா வாசனைன்னு வரணுமா? வந்துடுச்சா? அப்போ இந்த மனம்னா உள்ளம். ஆப்ஷன் சி உள்ளம் வாசனை அப்படிங்கிறது தான் சரியான விடை. சில மீனிங் பார்ப்போம் இந்த நகர வரிசை. ஓகே, அனல் 3 சொல்லினா அனல் அப்படின்னா தாடி. அனல்னா தாடி. இந்த அனலுக்கு 2 சொல்லினாக்கு நெருப்பு. ஆணி, இரும்பால் ஆணி, இதை இப்போ பார்த்தோம். ஊன் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்போ அனல் இப்போ நம்ம என்ன இதை பற்றி பார்த்தோம்? மனம். மனம் இந்த மனம் வந்து நறுமணம் வாசனை. இந்த மனம் வந்து உள்ளம் அப்படிங்கிறதா அர்த்தம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 558. ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறோட தமிழ் சொல் என்ன? ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறதோட தமிழ் சொல் ஆப்ஷன் பி கலைப்படைப்புகள் அப்படிங்கிறதான் ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது 559. இதில் எது பொருந்தா சொல்? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து பொருந்தா சொல். சிற்றில், சிறுவரை, சிறு திரை, சிறுதேர், இந்த 3மே வந்து ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு உண்டான கடைசி 3 பருவம். சிற்றில், சிறுவரை, சிறுதேர். இதே வந்து பெண்பால் பிள்ளை தமிழுக்கு உண்டான 3 பருவம் தான் ஊசல், கழங்கு, அம்மானை. எப்படி வேணால் பாருங்கள், கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு 3 பருவம் சிற்றில், சிறுவரை, சிறுதேர். பெண்பார் பிள்ளை தமிழ் வந்து கழங்கு, அம்மானை, ஊசல். இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் அப்படின்ட்டு காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி அப்படின்ட்டு இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் அப்படின்ட்டு புக் பேக்கில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பொருத்துக. சாரி, இதில் எது பொருந்தா இணை? கொஸ்டின் பாருங்கள். இதில் எது பொருந்தாமல் இருக்குது?
ஓகே, ஆன்சர் பாருங்கள். திருவாரூர் அப்படின்னா தேர் அப்படிங்கிற சம்மந்தமாக வரணும். கரிக்கியூருங்கிறது பாறை ஓவியம் அப்படின்னு வரணும். அப்போ இதுதான் பொருந்தாமல் இருக்குது. ஆப்ஷன் சி தான். மீதி எல்லாமே சரியாக தான் இருக்குது. அதனுடைய புக் பேக் பாருங்கள். எருதுகட்டி என்னும் மாடு தழுவுதல். அப்போ எருதுகட்டிக்கு ஏறு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். இந்நிகழ்வை கண்ணுடையம்மன் பல்லு பதிவு செய்துள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கரிக்கையூரில் வந்து என்னது, இந்த பாறை ஓவியம். இந்த பாறையில் பார்த்திங்கன்னா இந்த பாறை ஓவியம் தான் அங்கே ஃபேமஸ்ஸு. கரிக்கையூர் பாறை ஓவியம் அப்படிங்கிறது தான் ஃபேமஸ்ஸு. ஓகே, 561. இதில் எது பொருந்தா இணை? ஓகே, ஆன்சரு ஆப்ஷன் டி தான் பொருந்தாமல் இருக்குது. சோறுக்கு வந்து பொம்மல் அப்படின்னு நாம் சொல்லுவோம். பொம்மல் சோறு நம்ம ஷார்ட்கட்டில் பார்த்தோம்ல, அதுதான் வந்து. மீதியெல்லாம் கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இரடி அப்படின்னா திணைன்னு அர்த்தம். அங்கே சோறுன்னு கொடுத்துருந்தாங்க. சோறுக்கு வந்து ஆக்சுவலாக பொம்மல். அசையி, இலைப்பாரி, கடும்பு, சுற்றம், ஆரி, அருமை, வைரியம், கூத்தர், அல்கி, தங்கி, நரலும், ஒலிக்கும், படுகர், பள்ளம். அப்போ கொஸ்டின் என்ன கேட்பாங்க, படுகரோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், படுகர் அப்படின்னா நீங்கள் மேடு அப்படின்னு சொல்லணும். வேவை, வெந்தது. பொம்மல்னா சோறு, பொம்மச்சோறு. ஓகே, அடுத்த கொஸ்டின். இன்றைக்கி 70 வரைக்கும் பார்த்துடலாம். 570 வரைக்கும். சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடர் இது. ஓகே, ஆன்சர் பாருங்கள். குழந்தை நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது. இப்போ 2 பேர் குழந்தையும் நிலாவும் பேசிக்கிறாங்க, அதை பாடுற மாதிரி. அப்போ 2 பேர் பேசிக்கிறாங்க அப்படிங்கும்போது குழந்தை நிலாவை பார்த்து நிலா நிலா ஓடிவா அப்படிங்கிற இடத்துல டபுள் கொட்டேஷன் வரணும். ஓகே, அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்று, என்பவை இப்படிலாம் வரும். டபுள் கொட்டேஷன் வந்ததுனாவே அந்த சென்டென்ஸு அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சென்டென்ஸ் வந்தது அப்படின்னா கமா குறி வரணும். அப்போ ஆப்ஷன் டி மட்டும்தான் சரியாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது, பொருத்தமான நிறுத்தற்குறி அமைந்த தொடர் எது? ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா, அதாவது ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் விளைவுத்தொடர். விளைவுத்தொடரோட பேசிக்கை சொல்கிறாங்க. என்னென்ன? ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் அப்படின்ட்டு. அப்போ ஒவ்வொன்றுக்கும் கமா வரணும். இதில் இங்கெல்லாம் கமா வரல. அப்போ இதுவும் கமா வரல. இந்த 2மே தப்பு தான். இந்த 2ஐயும் தான் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல கமா வரல. இதுதான் கரெக்டாக 1, 2, 3 லாஸ்ட்டுக்கு கமா வரக்கூடாது. ஆகிய பொருள்களில் வரும் தொடர் விளைவுத்தொடர் அப்படின்ட்டு சரியான நிறுத்தற்குறி அமைந்த தொடர் ஆப்ஷன் சி. ஓகே, இதுவும் நிறுத்தற்குறி தான். எது சரியாக இருக்குது? சிகாமணி தான் எடுத்திருப்பான் என்பது பெரும்பாலோரின் கருத்து. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சிகாமணி தான் எடுத்திருப்பான் அப்படின்ட்டு பெரும்பாலோரின் கருத்து. 2 கருத்து கேட்குறப்ப சொல்கிற பதில் தான் இது. அப்போ டபுள் கொட்டேஷனுங்கிறது வரணும். எடுத்திருப்பான் அப்படிங்கிற இடத்துல உணர்ச்சி வாக்கியம் வரணும். அவன் தான் எடுத்திருப்பான் அப்படிங்கிற ஒரு வியப்பில் கேட்குறது, வியப்பு அப்படிங்கிற ஒரு இதில் கேட்குறதுனால அங்கே ஆச்சரியக்குறி வரணும். ஒரு சந்தேகம், வியப்பு அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின். தொங்கான் அப்படிங்கிறதோட தமிழ் சொல் என்ன? தொங்கான். தொங்கான் அப்படிங்கிறதோட தமிழ் சொல் வந்து கப்பல் அப்படிங்கிறது தான் மீனிங்கு. சரிங்களா?
ஆக்சுவலாக தொங்கான்னா கப்பல்னு சொல்லுவாங்க. கப்பித்தான் அப்படின்னா கேப்டன், தலைமை மாலுமி தான் வந்து கப்பித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது, எழுது என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று எது? வினைமுற்று எது? ஓகே, பார்த்தோன்னே ஆன்சர் அனுப்பிடலாம். எழுது என்பதோட வினைமுற்று எழுதினால். ஓகேங்களா? எழுதுதல் தொழிற்பெயராகிடும், இது பெயர் சொல்லாயிடும். எழுதுக இதுவும் அது பெயர் சொல்லாயிடும். அப்போ எழுதினால் அப்படிங்கிறதான் வினைமுற்று. 567. இன்ஃப்ராட் ரேஸ் அப்படிங்கிறதோட கலைச்சொல் என்ன? ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அகச்சிவப்பு கதிர்களை தான் இன்ஃப்ராட் ரேஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிங்களா? இது நார்மலாக நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நானோ டெக்னாலஜினா மீநுண் தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம், அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னா புற ஊதா கதிர்கள், ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம், காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள், இன்ஃப்ராட் ரேஸ் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள். அடுத்தது 568. ஓகே, இது முன்னாடியே பார்த்துட்டோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. தாமரை இலை நீர் போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் எது? தாமரை இலை நீர் போல. ஓகே, ஆன்சர் பொருத்தமான பொருள் தான் கேட்டிருக்காங்க, அதே இதை கேட்கல. அப்போ ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், ஞாயிறு என்னும் சொல் குறிக்காத பொருள். ஞாயிறு என்னும் சொல் குறிக்காத பொருள். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி தான். திங்களை தான் சந்திரன் சொல்லுவாங்க, மீதி வந்து பகலவன் சூரியன் கதிரவன்லாம் வந்து ஞாயிறு அப்படிம்போம். கொஸ்டினாக தான் நல்லா புரியும். குறிக்காத சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவோட கடைசி கொஸ்டினு, சரியான இணைப்பு சொல் எது? காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். மக்கள் அவரை அன்போடு காயிதே மில்லத் என்று அழைத்தனர். ஓகே, ஆன்சர் பாருங்கள். காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். ஆனால் மக்கள் வந்து அவங்கள அன்போடு காயிதே மில்லத் என்று அழைத்தனர். ஆனால் அப்படிங்கிறது தான் ஆன்சராக வரணும். ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவில் கிட்டத்தட்ட 70 கொஸ்டின் வந்திருக்கு. 501லேருந்து 570 வரைக்கும். நீங்கள் எத்தனைக்கு எத்தனை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. ஓகே, அடுத்தது கலக்கல் ஸ்டாருக்கு உண்டான கேம்லேயும் நீங்கள் வின் பண்ணணுன்னு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அடுத்த வீடியோ பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ இந்த 5000 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 100 150 ஆல்ரெடி நிறைய ரிப்பீட்டான கொஸ்டின் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்ருக்கிறேன். அதை க்ளோஸ் பண்ணும்போது சொல்லிடுறேன். ஓகே, இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறதோட அடுத்த வீடியோ பதிவில் மறுபடியும் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இத்துடன் கிறிஷோபா அகாடமியில் நான் உங்கள் ராஜு. ஓகே.